பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. மீன் பிடிச்சின ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. இல்லப்பா இப்போ அடுத்து வந்து என்னோட டீம். சரி சூப்பர். ரொம்ப மரியாதைக்குரிய டீம். ஆஹா ஆஹா அடடே எதனாலன்னு கேட்கணும்யா. எதனால என் டீம் மெம்பர்ஸ் பேர் என்ன? அன்சார். பேர்ல சார் இருக்கு. அழுத்து யோக ராஜா. ராஜா அழுத்து மாதிரி. இங்க பாருங்க அமிக்கிட்டோம். ஐயா எவ்வளவு கேவலமா பண்ணாலும் நீங்க அழுத்தியே ஆகணுமையா. ஏன்னா எங்க டீம் மரியாதைக்குரிய. இதுல வர மாட்டே லைட் நான் பெயிண்ட் வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கிறேன் பச்சை கலர் பெயிண்ட். என் இனிய தமிழ் மக்களே, கிராமத்துக்கு உங்கள் பாச இல்ல நான் தான் சொல்லுவேன். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குள்ளேயே அன்சர் ராஜா பேசுகிறேன். ஹஸ்கி வாய்ஸ் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளவும் அப்படின்னு அன்சர் சொல்ல சொன்னார். என் 16 வயது நிலை படத்தின் கதாபாத்திரங்களான சப்பானி மற்றும் மயில் காமெடி கஜானாவில் முதல் முறையாக இது நீ அங்க இருக்கா, நான் இங்க வந்தேன். இப்போ நீ இங்க வந்துட்ட, நான் எங்க போறது? இன்னும் கொஞ்சம் இழுத்து நட. அதான் 1 லட்சம் அடிச்சுட்டாங்களா, எனக்கு இல்லைன்னு தெரியும். வேற வாரம் இந்த வாரம் எப்படி வீடு சந்தைக்கு போனோம், ஆத்தவையும் காசு கொடு. அது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்காது. பக்கத்துல போ. சந்தைக்கு போனோம், ஆத்தவையும் காசு கொடு. நான் காசு கொடுக்காது காசெல்லாம் நான் எங்க போறது? வேணா முத்தண்ணா அங்க முடிய போதுன்னா நீ வந்து உக்காந்துல. சிரிச்சா அமுக்கணுமையா. அதான் அமிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அந்த முத்தண்ணா உனக்காக ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ கொல்ல போறாங்கடா. என்னன்னு சொல்லு. சப்பானி. சப்பானி. சண்டைக்கு போனோம், ஆத்தவையும் காசு கொடு. ஆமா, நீ எங்க காசு கொடுக்க போற? நாங்கெல்லாம் சப்பானி அந்த காலத்துல எப்படி பண்ணுவோம் தெரியுமா? கதை தான் கொடுப்பேன். சரி, கதைன்னு ஒண்ணு ஞாபகம் வருது. என் மயில் பாஸ் ஆயிடுச்சு. மயிலா? ஐயோ அவனா? என் மயில் வரப்போகுது. எக்ஸாம்ல பாஸ் மார்க் எடுத்துட்டேன். ஆமா, கிரேஸ் அக்கா என்ன எடுத்துச்சு? டனல்ல வர முடியாம வந்து மூச்சு வாங்கி உயிர் எடுத்துச்சு. இது எப்படி இருக்கு? கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. ஆமா, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிக்கா, என்கிட்ட சொல்ற. இது எப்படி இருக்கு? மறந்துட்டான். நல்லா போயிட்டு இருந்தது. சொல்லு. ஆமா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். என்ன வருமா? அசிங்கமா வருமா? மயிலே மயிலே, நான் உன்னை லவ் பண்ணா உனக்கு பிடிக்கலையா மயிலே? எனக்கு பிடிக்காதுடா. ஏன் நீ என்ன பண்ண போற? ஏண்டா, நானே சினிமால பெரிய ஹீரோயினி ஆக போறேன்டா. சினிமால ஹீரோயினா? சினிமாக்கு போவாத, ரொம்ப மோசம் மயிலே. ஏன் இப்படி சொல்ற? ஆமா, அங்க போயிட்டு வந்து நீ சொல்லக்கூடாதா, முன்னாடியே நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சினிமாக்கு உன்னை எல்லாம் என்னன்னு கூப்பிடுறாங்க? என்ன எங்க கூப்பிடுறாங்க? என்னோட நல்லா பண்றேன்னு அசார் அண்ணனை தான் கூப்பிடுறாங்க. அப்ப நான் அவர் கூட போய் பண்ணிக்கிறேன். போடா. அவர் கூட பண்ண டிஎஸ்கே இருக்காங்க. எனக்கு யாருமே இல்ல மயிலே. இது எப்படி இருக்கு? ஏன் சப்பானி கஷ்டப்படுற? ஆமா மயில, எனக்குன்னு யாருமே இல்ல. ஊர்ல எல்லாரும் என்ன சப்பானி சப்பானின்னு கலாய்க்கிறாங்க மயிலு. கலாய்க்கிறாங்களா? ஆமா மயிலு. இனிமேட்டு உன்னை யாரே சப்பானின்னு கூப்பிட்டாங்கன்னா இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துரு. என்ன சப்பானி? சரி மயில, சரி மயில, சரி மயில, சரி மயில. அடிச்சிட்டேன். மயில மயில, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடு மயில. சாப்பாடா? உனக்கு என்ன வேணும்?
எனக்கா என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம்ப்பா. மாடலேஸ்லாம் எடுப்பேன், மறப்பேன். என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். மயில, எனக்கு பழைய சோறு சின்ன வெங்காயம் வேணும் மயில. அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்ப்பா. சம்மருக்கு அதுதான் செம்ம டேஸ்ட்ப்பா. அட்லீஸ்ட் ஒரு ஆங்கர்னா ஆகலாம்ல. ஆங்கர் ஆகுறது ரொம்ப கஷ்டம் மயில. ஏன் கஷ்டம்? 5 நிமிஷத்துல 10 பசர் எரிஞ்சுதான்னு பாப்போம். கமான் காமெடி கஜானா. கஜா அண்ணா, கஜா பாய் உங்களதானே? மயில, அதை தாண்டி நிறைய சொன்னோம். அதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் வேணும் மயில. ட்ரெயினர் இருக்காரு. ட்ரைனர் இருக்காரா? யார் அவரு? நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஏய் ஏய் ஏய், ஏன் தர்ம உனக்கே தயக்கமாக இருந்தது? ஏய் இத முதல்ல போடுவாப்ல. அதான் எப்பவுமே எல்லாமே எப்ப second half போட்டாலும் போடுங்க. அப்படித்தான் இருக்கும். எனக்கு தேவையே இல்லை. சரி போ, பண்ணு போ. ட்ரெயினர் நல்லா சொல்லாதப்பா. இப்போ இவர் கேரக்டர் மாற போறாரு, வெயிட் பண்ணுங்க. ரெடி ரெடி. Hey Miles, சொல்லுங்க. our anchor come our feel. ஓகே. Anchor ஆகிறதுக்கு மொத்தம் 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? முதல்ல மைக்க மேல பிடிக்கணும். பிடிச்சிருவோம். ரெண்டாவது கண்டிஷன் வால்யூமை ஏத்தி வைக்கணும். மூணாவது காதுல கன்சோல்ல சொல்றத காதுல கேட் வைக்கணும். அப்படியா? என்ன உன் குடும்பத்தை அசிங்கமா கேட்டு இருக்காங்க? என்னதான் அசிங்க அசிங்கமா திட்டினாலும் மூஞ்சில சிரிப்பு வச்சுக்கணும். காமெடி கஜானா. ஏய் யாரா இவன்? சும்மா சும்மா பேச போடா சப்பானி. ஏய், இந்த ஒரு ஆக்ட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்த ஆக்ட்ல நீ யூஸ் பண்ணிக்க. நீ எப்படி இருக்க? ஏய் ஆக்டிங் தானே கூப்பிட்டீங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லையாடா டேய். கைத்து கட்டில் போட்டதே பாயறதுக்கு தான். போ அப்படிங்க. டேய் அங்கேறா. 1 லட்சத்தை விட சபரிக்கு தான் போட்டி அதிகம் போலங்க. என்ன ஆளாள் கூப்பிட்டு சரிக்கிறாங்க டேய். நீலாம் ஒரு ஆளா டேய்? உனதான் அடிச்சா வேணா வர போறான். யாருன்னு கேக்குறான் சப்பானி. நில்லா, மறந்துட்டேன். உன்னை அடிச்சுன்னு கேட்டா எவனு வர மாட்டா, நீ வாய் பேசுறியாடா? மயில, உனக்காக வெக்க போறல கோழி பிடிக்கும் போது பண்ணார் வீட்டுல காலு குத்தி செம்பு பூ எடுத்துன்னு வந்த மயில ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய வளர்க்கல மயில. அதுக்கு போய்தா என்னடா வளர்த்தா மயில. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நெருப்பேன். அட கொய்யா. உண்மையாலுமே உதச்ச மாதிரி இருந்தது. என்னையே அசிங்கம் பச்சிட்டல. நீ அந்த ஆங்கரை வச்சு பெரிய ஆளாவே, நான் என் பார்வதி வச்சு பெரிய ஆளாகிறேன். பா பார்வதி போலாம். உனக்கு என்ன நடக்குதே தெரியாதுல. எல்லாரும் ஆக்ட்ல மென்டரை யூஸ் பண்றாங்க, நாங்களும் யூஸ் பண்றோம். ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. சப்பானி கூட்ஸ்ல இருந்து இறங்கினானா, ஆங்கர் ஆனானா, விடை தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கும் மயில் சப்பானியின் வருகைக்காக காத்து இருக்கிறாள். நிறுத்தாதீங்க, இது நல்லா இருக்கு. அப்படியே